Hello friends, welcome back to Pradee's cookbook. இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் வச்சு சூப்பரான குர்குரே சிப்ஸ் மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து நம்ம பிந்தி ஜெய்பூரி இந்த மாதிரி நிறைய டைப்ல வந்து இதுக்கு பேர் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிப்ஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள. வெண்டைக்காய் வந்து நான் 1/2 கிலோ அளவு எடுத்துருக்கேன். நல்லா கழுவிட்டு ஒரு துணி வச்சு நல்லா அந்த ஈரப்பதம் போக தொடச்சதுக்கு அப்புறமா அதனுடைய தலையும் வாலையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து நம்ம இந்த சிப்ஸ் மாதிரி செய்கிறதுக்கு நீல வாக்கில் நறுக்கிக்கணும். இந்த மாதிரி நறுக்கி எல்லா வெண்டைக்காயும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூட கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கையிலேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த வெண்டைக்காயில் இருக்க வளவளப்பு தன்மை போகும். அதுக்காக தான் நம்ம கையில் இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி விடுறது. அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனும், மிளகாய் தூள் 1 டீஸ்பூனும், இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சிப்ஸுங்கிறதால உப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க. கூடவே சீரகத்தூள் 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பச்சரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். கடலை மாவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எலுமிச்சம்பழ ஜூஸ் 1 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெண்டைக்காங்கிறதால அதில் ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அந்த இதை போக்குறதுக்கு தான் நம்ம கையில் கோட் பண்ணுறோம். எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு இந்த மாவு இந்த மசாலா எல்லாம் செட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து, ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி திரும்பவும் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுடலாம். தண்ணி தெளித்து நம்ம கலக்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை நல்லா இந்த மாதிரி தூவி விட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம லாஸ்ட்டாக கோட் பண்ணுறோம். இந்த கோட்டிங் முடிஞ்ச உடனே நம்ம வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். நல்லா ஆயில் நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒரு 1 மினிட்டுக்கு வந்து நம்ம ஆயில் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த வெண்டைக்காயெல்லாம் போட்டுருங்க. 1 மினிட் கழித்து மீடியம் ஃப்ளேமுக்கு உங்களுடைய ஸ்டவ்வை மாற்றிட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரை பண்ண எல்லா சிப்ஸையும் வெளியே எடுத்துடலாம். இந்த ஆயிலில் பொரிக்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு, அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த சிப்ஸ் மாதிரியான அந்த பக்குவம் வந்து நல்லாவே கிடைக்கும். நல்லா சூடான எண்ணெயில் போடுங்க. சூடு கம்மியாக இருக்க எண்ணெயில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வெண்டைக்காய் வந்து வதன்னு ஆகிடும். நல்லா கொதிக்கிற எண்ணெயில் ஆட் பண்ணிவிட்டு கருகாமல் உடனே ஸ்லோ ஃப்ளேம் மாற்றி நீங்கள் வறுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான மொறு கிறிஸ்பியான வெண்டைக்காய் குர்குரே ரெசிபி, இல்லைனா பிந்தி ஜெய்பூரி, இல்லை சிப்ஸ் மாதிரி வெண்டைக்காய் பொரிக்கிறது நீங்கள் எது வேணாலும் சொல்லிக்கலாம். எல்லாமே நீங்கள் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா சாட் மசாலா கொஞ்சமாக தூவி நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். சாட் மசாலா ஆப்ஷனல் தான், பிடிக்காதவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கிற இந்த வெண்டைக்காய் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக்கும் போடுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.